எபிரேயருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 14, 15, 16. இன்னைக்கு செகண்ட் செஷன்ல போர்டில் எழுதி போட்டு இருந்தேன்ல, இயேசு தான் பிரதான ஆசாரியரிலும் இயேசு பெரியவர் இல்ல. ஃபர்ஸ்ட் தேவ தூதர்களிலும் பெரியவர், இரண்டாவது மோசையிலும் பெரியவர், மூணாவது ஆசாரியரிலும் பெரியவர் அல்லது பிரதான ஆசாரியரிலும் பெரியவர். சரி, எல்லாம் ஒரு நிமிஷம் எழுச்சிக்கலாம். பேட் வாசிக்கிறவங்க யாருன்னா இருக்கிறீங்களா? வாங்க. ஓகே, இந்த எம்ஜிஆர் பீட் போடணும். உந்தன் நாவி எந்தன் உள்ளம் தங்க வேண்டும், அந்த பாட்டு பாடுறப்போ எல்லாம் என்ன பண்ணோம்? எல்லாரும் என்ன பண்ணோம்? தூக்கம் போறதுக்காக. ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? 1, 2, 3. உந்தன் நாவி எந்தன் உள்ளம் தங்க வேண்டும், எந்த நாளும் உந்தன் நாமம். பண்ணலன்னா முன்னால கூப்பிட்டுருவேன். என் நன்மைக்காகத்தான் உங்களை எக்ஸசைஸ் பண்ண சொல்றேன். ஆனா உங்களை பார்த்த உடனே எனக்கு தூக்கம் வருது. நீங்க எப்படின்னா தூங்கின்னு போங்க, நான் தூங்கிட்டா நல்லா இருக்காது. ஓகே, 1, 2, குட். 1, 2, 3. உந்தன் நாவி எந்த உள்ளம் தங்க வேண்டும், எந்த நாளும் உந்தன் நாம் பாட வேண்டும். உந்தன் நாவி எந்த தங்க வேண்டும், எந்த நாளும் உந்தன் நாம் பாட வேண்டும். உள்ளமெல்லாம் அன்பினாலே பொங்க வேண்டும், உள்ளமெல்லாம் அன்பினாலே பொங்க வேண்டும். கள்ளம் நீங்கி காலம் எல்லாம் வாழ வேண்டும், கள்ளம் நீங்கி காலம் எல்லாம் வாழ வேண்டும். உந்தன் நாவி எந்தன் உள்ளம், எந்த நாடும் உந்தன் நாமம் பாட வேண்டும். ஏதேன் தோட்ட உறவு என்றும் தொடர, சொல்லுங்க. ஏதேன் தோட்ட உறவு என்றும் தொடர வேண்டும். இயேசு கிறிஸ்து குரலை கேட்டு மகிழ வேண்டும், இயேசு கிறிஸ்து குரலை கேட்டு மகிழவே. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. கொஞ்சம் போச்சு. ஓகே, இப்போ இன்னும் எனக்கு 3 செஷன் இருக்கு. அதனால நான் வெறும் பிரதான ஆசாரியனை குறித்து மட்டும் இப்ப பேசிட போறேன். நாளைக்கு காலையில மெல்கிசேதேக்க உள்ள கொண்டு வரலாம். புரியுதா? இந்த அரை மணி நேரத்துல பிரதான ஆசாரியர் பிளஸ் மெல்கிசேதேக்கு பேச முடியாது, டைம் பத்தாது. நிறைய விஷயங்கள் மெல்கிசேதேக்க பத்தி பேசணும். ஆனா பிரதான ஆசாரியை பத்தி பேசலாம். இந்த பகுதியில 14ஆம் வசனம் என்ன சொல்லுது?
வானங்களின் வழியாய் பரலோகத்திற்கு போன வானங்களின் வழியாய் பரலோகத்துக்கு போன தேவகுமாரனாகிய இயேசு தேவகுமாரனாகிய இயேசு என்னும் மகா பிரதான ஆசாரியர் என்னும் மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடியினால் நாம் பண்ணின அறிக்கையை உறுதியாய் பற்றி கொண்டிருக்க கடவோம். ஓகே, இட்ஸ் a பாயிண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், உங்களுடைய சிந்தனையை தூண்டுவதற்காக, அல்லது உங்களுக்கு இந்த சென்டர்ல கொஞ்சம் சேருங்க காலி ஆயிட்டு இருக்குது, என்ன தெரில, ஐயா அங்கே ஓய்வு எடுத்துன்னுக்கிறாங்களா, நிரந்தரமான ஓய்வுக்கு போயிட்டாங்கன்னா எனக்கு கஷ்டம், அப்புறமா இல்ல எனக்கு கஷ்டம். ஆம்புலன்ஸ்ல ஏற்றி அனுப்பணும், 20-30,000 செலவாகும். நீ பாத்துக்கிறியா? அதெல்லாம் பிரச்சனை இல்லைன்னு நீ பாத்துக்கிறியா? ஓகே, பிரதான ஆசாரியன். ஓகே, பாயிண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் சொல்ல வந்தேன்ல. உங்களுக்கு தகவலுக்காக, இந்த திங்கக்கிழமை 22ஆம் தேதி சாயந்தரம் 6 மணிக்கு எக்கால பண்டிகை. இந்த திங்கக்கிழமை 22ஆம் தேதி சாயந்தரம் 6 மணிக்கு எக்கால பண்டிகை, ஜூயிஷ் நியூ இயர். எல்லா பண்டிகைகளும் பௌர்ணமியில கொண்டாடப்படும், எக்கால பண்டிகை மட்டும் அமாவாசையில கொண்டாடப்படும். அது இந்த மாசம், இந்த வருஷம் 22ஆம் தேதி திங்கக்கிழமை மாலை 6 மணிக்கு ஆரம்பமாகுது. எக்கால பண்டிகை, ஃபீஸ்ட் ஆஃப் ட்ரம்பெட், எக்கால பண்டிகை குறிச்சு வச்சுக்கோங்க. உங்களுக்கு உங்க ஃபார் யுவர் கைண்ட் இன்ஃபர்மேஷன், அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி சாயந்தரம் 6 மணியிலிருந்து அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி சாயந்தரம் 6 மணி வரையில 24 hours டே ஆஃப் அட்டோன்மெண்ட், பாவ நிவர்த்தி செய்கிற நாள் இந்த நாள். அன்னைக்கு பிரதான ஆசாரியன் என்ன செய்வான், இயேசுநாதர் என்ன செஞ்சார்? பிரதான ஆசாரியன் என்ன செய்வான், இயேசுநாதர் என்ன செஞ்சார்? பிரதான ஆசாரியன் என்ன பண்ணுவான், ஃபர்ஸ்ட் தன் ஆசாரிய வஸ்திரத்தை கட்டிட்டு சாதாரண அடிமை வஸ்திரத்தை போட்டுக்கிட்டு தேவாலயத்துக்கு சொந்தமான ஒரு காளை, ஒரு ஆடு, இது ரெண்ட தெரிஞ்சுக்கின்னு காளையை கொன்று அதன் ரத்தத்தை ஒரு பாத்திரத்துல பிடிச்சுக்குவான். காளைய வெட்டினதுனால அவன் போட்டுன அந்த வெள்ளை துணி மேல என்ன விழுந்துட்டு இருக்கோம், அந்த துணியை கட்டி போட்டு குளிச்சுட்டு இன்னொரு வெண் வஸ்திரம் தரிச்சுக்கின்னு, அடிமையின் வஸ்திரம் தரிச்சுக்கின்னு, இடுப்புல சாம்பிராணி இதை கட்டிக்கின்னு, மேஜைய தூப கலசத்தை மெனோரா குத்து விளக்க எடுத்துன்னு போய் கிருபாசனத்துக்கு முன்னால டேபிள் வச்சுட்டு, இங்க முன்னால கிருபாசனம், இங்க டேபிள் வச்சுட்டு புகை மண்டலத்தை ஏற்படுத்துவான், சாம்பிராணி புகை போடுவான். நேரடியா அவன் கிருபாசனத்தை பார்க்காதபடி அவனுக்கும் கிருபாசனத்துக்கும் ஒரு புகை மண்டலத்தை ஏற்படுத்திட்டு வெளியே வந்து அந்த ரத்தத்தை எடுத்து 7 முறை தெளிப்பான். தன்னுடைய பாவத்தை பரிகாரம் பண்ணுவான். ஃபர்ஸ்ட் யாருடைய பாவம் சொல்லுங்க? ரைட். வெளியே போவான், மெனோரா உள்ள எரிஞ்சு நிற்கும், புகையும் இருக்கும், புகையுது பாரு. அப்போ வெளியே போய் அந்த ஆடை பிடிச்சான்ல, ஜனங்களுக்கு பாவ பரிகாரம் செய்கிற ஆடு, அதுவே ஒரு சாய்ஸ். எப்படின்னா ஒரே மாதிரி 2 ஆடை பிடிப்பான்.
ஒரே மாதிரி 2 ஆடு, 2 ஆடு பிடிச்சி 2 ஆடு மேல சீட்டு போடுவான். ஒரு ஆடு மேல பலியிடப்படும்படியான ஆடுன்னு விழும் சீட்டு, இன்னொரு ஆடு மேல போக்காடுன்னு சீட்டு விழும். போக்காடை பிடிச்சி அசிஸ்டன்ட் கிட்ட கொடுப்பான். அவங்க கயிற்றுல கயிறை கட்டி ஜனக்கூட்டத்தின் வாயிலாக அந்த ஆட்டை இழுத்துன்னு போவாங்க. எல்லாரும் அந்த ஆட்டை அடிச்சு, காதை பிடிச்சி முறுக்கி, தலை மேல கொட்டி, தொடத்துல அடிச்சு, செருப்புல அடிச்சு அந்த ஆட்டை இப்படியா இழுத்துன்னு போய் வனாந்தரத்துல அந்த ஆட்டை விட்டுடுவான். விட்டுட்டு ஆசாரியனுக்கு வந்து சொல்லுவான், வனாந்தரத்துல விட்டுட்டோம். அப்படி அனுப்பப்படுற ஆடுக்கு என்ன பேரு சொல்லுங்க? ஸ்கேப் கோட். என்ன அதுக்கு பேரு தமிழ்ல சொல்லுங்க? போக்காடு. உள்ள வந்து பலி செலுத்தும்படியான ஆடுன்னுக்குது இல்ல, ஒரே வெட்டான், அந்த கழுத்தை வெட்டுவான், அந்த ரத்தத்தை பிடிக்குவான். அவன் மேல எல்லாம் ரத்தம் தெளிச்சிட்டு இருக்கும் இல்ல, அந்த ட்ரெஸ்ஸை கட்டுவான், ஸ்நானம் பண்ணுவான், திருப்பி இன்னொரு வெள்ளை வஸ்திரம் போட்டுக்குவான். இந்த ஆட்டுக்கான ரத்தத்தை எடுத்துன்னு கொண்டு போய் 7 முறை பலிபீடத்தை சுற்றி தெளிப்பான். இப்பொழுது சமஸ்த இஸ்ரவேலின் பாவங்களும் இந்த ஆட்டின் மேல சுமத்தப்பட்டது. இந்த ஆட்டை பலி செலுத்துறதுக்கு முன்னால ஆசாரியர்கள்னு ஒரு கூட்டம் இருக்குது இல்ல, முட்டி போடு, மேல போடு, அப்பதான் எல்லாருக்கும் தெரியும். நானே பிரதான ஆசாரியன்னு வச்சுக்கோங்களேன். சமஸ்த ஜனங்களினுடைய பாவத்தை இந்த ஆட்டு மேல சுமத்திடுவேன். நல்லா புரிஞ்சுக்கோங்க, சிம்பாலிக் இது. எல்லாருடைய பாவத்தையும், சமஸ்த இஸ்ரவேலின் 1 வருஷத்தினுடைய பாவத்தை இந்த ஆட்டு மேல சுமத்திடுவேன். சுமத்திட்டு ஒரே வெட்டு, ரத்தம், பாவம் சுமத்தப்படுதல், ரத்தத்தை எடுத்து உள்ள எடுத்துன்னு போய் பாவத்தை பரிகரிப்பேன். sanctified, sprinkle the blood, ஆட்டினுடைய ரத்தம். அப்புறம் இதுக்குள்ள புகை கம்மியாயிட்டு இருந்தா இதுக்குள்ள என்ன ஆகுது, சாம்பிராணி ஏத்து போட்டு புகை மட்டும் இருந்துனே இருக்கும். வெளியே வந்து ஸ்நானம் பண்ணிட்டு இன்னொரு வஸ்திரம் மாத்திக்கின்னு உள்ள போய் டேபிள், மெனோரா இதெல்லாம் உள்ள வச்சான். எல்லாத்தையும் வெளியேத்துன்னு வந்துட்டு இந்த வெள்ளை துணியை கழட்டிட்டு குளிச்சுட்டு ஆசாரிய வஸ்திரம் போட்டுன்னு வெளியே வருவான். ஜனங்கள் எல்லாம் தேவாலயத்துக்கு வெளியே காத்து நிற்பாங்க. அவன் வந்து ஆசீர்வாதம் கொடுவான். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர்னு சொன்னதும் ஜனங்கள்லாம் என்ன சொல்லுவாங்க சொல்லுங்க, அப்படின்னு சொல்லுவான். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மீது பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாய் இருக்க கடவர்னுவான். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மீது பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஆமென். ஆரோனின் ஆசீர்வாதம் இது. என்னாகமத்துல 6ஆம் அதிகாரத்துல கட்சியில் இருக்குது, ரைட்டா? நம்ம தான் பவுலுக்கு வந்துட்டோமே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் வந்துட்டோமே நம்ம தான். ஆனா நான் எதுல இருக்கிறேன்? ஆரோன்ல இருக்கிறேன் நான். அதுக்கு ஒரு ரீசனுக்கு இது கூட வச்சுக்கோங்க, ரைட்? ஓகே. இந்த ஆசீர்வாதத்தை கூறுவான். அந்த வருஷம் பாவ நிவர்த்தி செய்யப்படும். இன்னைக்கு ஜனங்க எச்ச தண்ணி முழுங்க கூடாது. சாப்பிட்றதெல்லாம் 5:30 மணிக்கெல்லாம் முடிச்சிடணும். சாயந்தரம் 3 மணிலேருந்து 5:30 மணிக்குள்ள சாப்பிட்டு முடிச்சிடணும். 6 மணி ஆயிடுச்சுன்னா எச்ச கூட முழுங்க கூடாது, தலை வரக்கூடாது, பல்லு வலுக்க கூடாது, வேற எந்த வேலையும் செய்யக்கூடாது, டிவி பார்க்க கூடாது, போன் பார்க்க கூடாது, இருக்கிற இடத்துல உக்காந்துக்கணும். ஆடு மாடு பிடிச்சி தண்ணி காட்டக்கூடாது. அதிகப்படியா கோயிலுக்கு போயிட்டு வரலாம், இருக்கிற இடத்துல இருக்கணும். 24 மணி நேரம் கம்ப்ளீட் ஃபாஸ்ட். அடுத்த நாள் சாயந்தரம் 6 மணி வரையிலும் 8 மணி நேரம் அந்த ராத்திரி பிரதான ஆசாரியன் இந்த வேலையை செஞ்சு முடிக்கிறதுக்கு 8 மணி ஆகும். நம்மெல்லாம் இன்னைக்கு ரசிக்கப்படுறோமா? ஒரு 2 வாரம் கழிச்சு பாஸ்டவங்க நாங்க புதுசா ரசிக்கப்பட்டுக்கிறாங்களே, உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலான்னு வந்து ஒரு பாட்டு பாடுன்றோமா? நீயும் வந்து பாட்டு பாடுறியா? ஜனங்கள்லாம் எப்படி தருமா?
என்ன மாதிரி தானே என் சன்னங்க இருக்கும். தம்பி இன்னும் அருமையா இருந்துச்சு தெரியுமா உங்க பாட்டு இன்னைக்கு அப்படின்னதும் உனக்குள்ள தானா கர்வம் வருதா? அப்ப எல்லாரோட நான் நல்லா பாடுறேன். சரி தம்பி நல்லா பாடுறாரு, வர வாரம் என்ன நடத்துவாரு, வர்ஷிப் நடத்துவாருன்னு வாய்ப்பு கொடுக்குறோமா? இன்னும் 4 பேர் வந்து இவ்வளவு நாள் இல்ல தம்பி, இன்னைக்கு அப்படியே ஆண்டவருடைய பிரசன்ஸ அப்படியே பார்த்தோம் ஐயா, என்ன அருமையான ஆராதனை தெரியுமா? உடனே சர்ச்சை 2ஆ பிரிச்சு 3 மாசத்துல அசிஸ்டன்ட் முன்னொரு பாஸ்டர் ஆயிட்டேன். 20 வருஷம் ட்ரைனிங் எடுக்கணும் ஒருத்தன் பிரதான ஆசாரியன் ஆவறதுக்கு. 1 வருஷம் வந்துட்டு எனக்கு ரெவரண்ட் ஆர்டினேஷன் கொடு, 1 வருஷம் வந்துட்டு எப்ப எம்டிஹெச் கொடுக்குற? 20 வருஷம் படிங்க, அப்பதான் பாஸ்டர் ஆக முடியும். நான் கேலி பண்றேன், தமாஷுக்கு சொல்ல. ரோமன் கத்தோலிக்க சபையில 14 வருஷம் இல்லையா, 10 வருஷம் படிப்பு, 4 வருஷம் 10 வருஷம் படிப்பு, 4 வருஷம் ஒரு ஊழி இருக்குட, ஒரு ஃபாதர் இருக்குட, 4 வருஷம் ட்ரைனிங், 14 வருஷம் முடிச்சாதான். அப்படியும் ஒரு பாரிஸ் இன்சார்ஜ் கொடுக்க மாட்டாங்க, அசிஸ்டன்ட். இன்னும் 6 வருஷம் அசிஸ்டன்ட் ஆன பிறகு 20 வருஷம் கழிச்ச பிறகு தான் ஒரு பாரிஷ், அதுவும் சின்ன பாரிஷா, ஒரு சின்ன ஊர்ல. இல்ல நம்ம அப்படி இல்ல, 6 மாசத்துல ரெவரண்ட் நம்ப. சரி சோத்திரம். இப்போ இந்த பலிய செலுத்தும் போது ஆசாரியன் தன் பாவத்துக்காக ரத்தத்தை கொண்டு போக வேண்டி இருந்துச்சு. இது யாருடைய வேலை? பிரதான ஆசாரியனுடைய வேலை. நமக்கு இன்னொரு பிரதான ஆசாரியர் உண்டு. அவர் யாரு? இயேசு கிறிஸ்து. அவர் 2 ரத்தத்தை கொண்டு போல, ஒரே ரத்தத்தை, தம்முடைய சொந்த ரத்தத்தை எடுத்துன்னு போனாரு. எடுத்துன்னு போய் பிதாவின் சமூகத்துல ஸ்பிரிங்கிள் பண்ணாரு. அகில உலகத்தின் பாவமும் பரிகரிக்கப்பட்டுச்சு. சரி, ஃபர்ஸ்ட் எல்லாருடைய பாவமும் 1 வருஷம் இஸ்ரவேலர் செய்த பாவம் இந்த ஆடு மேல சுமத்தப்பட்டுச்சுன்னு சொன்னா இல்லையா? ஆயப்பா இவங்க ரொம்ப மறந்துடுவாங்க, பொடுமுட்டி இன்னொரு வாட்டி, 2வது வாட்டி இன்னொரு ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. இப்படி கை வச்சோன்னு என்ன ஆச்சு? இஸ்ரவேலின் பாவம் இந்த ஆடு மேல சுமத்தப்பட்டுச்சு இல்ல? எப்ப இயேசு சிலுவையில பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாது இருக்கிறார்கள் என்று சொன்னாரோ, கடந்த காலத்துல, நிகழ்காலத்துல, வருங்காலத்துல எல்லாருடைய பாவமும் இவர் மேல சொல்லுங்க சுமத்தப்பட்டது. பிதா பாவத்தை பாராத சுத்த கண்ணர். ஏற்கனவே சொன்ன பரிசுத்த ஆவியானவர் அப்படிதான். 2 பேரும் மூஞ்சி திருப்பிக்கினாங்க, தன்னந்தனியா 3 மணி நேரம் தேவ கோபாக்கினையை அடைந்து தீர்த்தார். அதை முடிச்ச பிறகுதான் தாகமா இருக்கிறேன், முடிந்தது, பிதாவே உம்முடைய கரத்தில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன்னு சொல்லி ஜெயிச்சார். அப்போ அவருடைய ரத்தம் அவர் எடுத்துக்கிட்டு பிதாவினுடையத்துல போய் என்ன பண்ணாரு? பரிகாரம் பண்ணார். தன்னுடைய பாவத்துக்காக அவர் ரத்தம் எடுத்துன்னு போல, ஏன்னா அவர் பாவமே இல்லாத பிரதான ஆசாரியர். இங்க என்ன வாசிக்கிறோம்? நம்முடைய பலவீனங்களை குறித்து 15ல, நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதவிக்க கூடாத பிரதான ஆசிரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டு பாவம் இல்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறார். ஆகவே எல்லாம் சேர்ந்து படிக்கலாம். ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபை அடையவும் தைரியமா கிருபாசன தண்டையில் சேரக்கடவும். கைகளை தட்டி ஆண்டவருக்கு ஒரு ஜோராத்தான். பிரதான ஆசாரியன்னு சொன்னதும் மகா பரிசுத்த ஸ்தலத்தை பத்தி பேசணும். பரிசுத்த ஸ்தலத்தையும் மகா பரிசுத்த ஸ்தலத்தையும் பிரித்திருந்தது தேவாலயத்தின் திரைச்சீலை, ஸ்கிரீன். ஆமா தானே? சாலமோன் கட்டின தேவாலயத்திலயும் அது இருந்துச்சு, மோசே கட்டின ஆசரிப்பு கூடாரத்திலயும் அது இருந்துச்சு. அந்த திரைச்சீலை மனுஷனுடைய இந்த கை அளவுக்கு திக்கான ஒரு ஸ்கிரீன். இந்த மாதிரி மெல்லி ஸ்கிரீன் இல்ல, புடவை துணி இல்ல. அது 10 பெட்ஷீட்டை ஒன்னா சேர்த்து தைச்சா எவ்வளவு மோட்டாவா இருக்கும். மனுஷனுடைய கையை அளவுக்கு தடிப்பான ஸ்கிரீன் அது. கிழந்து மேல கிழிஞ்சிருந்தா மனுஷன் யாரோ 2 பேர் பிடிச்சி கிழிச்சிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லலாம்.
20 முழம் உயரம் ஹைட்டு. 20 முழம்னா 30 அடி. 30 அடி மேல இருந்து யாருக்கு வச்சிருப்பாங்க? தேவாலயத்தின் திரைச்சிலை மேல் தொடங்கி கீழ் வரை. இனிமேல் யாருடைய மீடியேஷனும் நமக்கு தேவையில்லை. இனிமேல் யாரும் மத்தியஸ்தர் நமக்கு கிடையாது. இயேசுவே நம்முடைய மத்தியஸ்தராய் மாறிட்டாரு. ஆகவே கிருபாசனம் எங்க இருக்குது? மகா பரிசுத்த ஸ்தலத்துல. கிருபாசனம் எங்க இருக்குது? இங்க என்ன சொல்றாரு? ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் அடையும், சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய். இப்போ கிருபாசனம் திரைக்கு பின்னால இல்ல, திரை கிழிஞ்சு போச்சு, திரை அகற்றப்பட்டு விட்டது. தைரியமா நம்ம நேரடியா நம்முடைய பிரதான ஆசாரியன் இயேசுவினாலே நேரடியா பிரவேசிக்க முடியும். புரிஞ்சுச்சா? புரிஞ்சுச்சா? இந்த பிரதான ஆசாரியனுக்கும் இயேசுநாதருக்கும் என்ன வித்தியாசம்? மெல்கிசேதேக்கு பத்தி காலையில போய்க்கலாம். என்ன வித்தியாசம்? அவன் தன் சொந்த பாவத்துக்காக பரிகரிக்க வேண்டும். இயேசு தன் பாவத்துக்காய் பரிகரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அவர் பாவம் இல்லாதவர். அடுத்து அவன் செய்த பரிகாரம் வருஷத்துக்கு ஒரு முறை தான். இயேசு செய்த பரிகாரம் நித்தியமாய், forever and forever and forever and for everybody. அந்த பிரதான ஆசாரியன் செய்த பரிகாரம் யூதர்களுக்கு மட்டும் தான். இயேசுநாதர் செய்த பரிகாரம் நம்ம எல்லாருக்கும், மனு குலத்திற்கு அனைவருக்கும். ஒரே கண்டிஷன், அந்த பிரதான ஆசாரியனை 15ல என்ன பார்க்கிறோம்? நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல், எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாத பிரதான ஆசாரியர் நமக்கு உண்டு இருக்கிறார். அவர் பாவம் இல்லாத பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறார். சரி, இந்த பிரதான ஆசாரியர் என்ன பண்ணா? இந்த பிரதான ஆசாரியன் என்ன பண்ணா? இது பிரதான ஆசாரியனுடைய வீடு. இது தேவாலயம். இந்த டிஸ்டன்ஸ் 120 அடி. ரத்தாம்பரம் விரிக்கப்பட்டிருக்கோம். 10 அடிக்கு ஒரு தூணு. இந்த பக்கம் 12 தூண், இந்த பக்கம் 12 தூண். 10 அடிக்கு ஒரு தூணு. ஒவ்வொரு தூண்லயும் இந்த பக்கம் ஒரு விளக்கு, இந்த பக்கம் ஒரு விளக்கு. உள்ள ஒண்ணு, வெளியே ஒண்ணு. 10 லேவியர்களுக்கு டியூட்டி. சாயந்தரம் 5 மணி ஆன உடனே எல்லாரும் விளக்க சுத்தம் படுத்தி எண்ணெயை ஊத்தி திரிய செட் பண்ணுவாங்க. இந்த தூண்ல ரத்தாம்பரம் விரிக்கப்பட்டிருக்கும். 6 மணி ஆன உடனே பெண்களும் யூதர் அல்லாதவர்களும் இங்க வந்து முட்டி போட்டுக்குவாங்க. இந்த பக்கம் பெண்கள், இந்த பக்கம் யூதர் அல்லாதவர்கள். இதுல இவரு ஆசாரிய வஸ்திரம் போட்டுக்கின்னு, இடுப்புல சாம்பிராணி வச்சுக்கின்னு, கையில தூப கலசம் வச்சுக்கின்னு அப்படியே ராஜாவாட்டங்க நடக்கணும். எங்க இங்க இங்க ஒருத்தர் முட்டி போட்டு நிற்பாங்க, ஒரு அம்மா. அதுகிட்ட போய் என்னம்மா உன் பிரச்சனைன்னு கேட்கணும். அது சொல்லும், ஐயா எனக்கு குழந்தை இல்லைன்ட்டு. சரி, ஜெபம் பண்ணி ஆண்டவரே இந்த கர்ப்பத்தை திறந்தரலும் அப்படின்ட்டு ஜெபம் பண்ண உடனே அந்த அம்மா என்ன கொடுக்கும்? காணிக்கை, பொருத்தனை காணிக்கை, அட்வான்ஸ் கொடுக்கும். பொருத்தனையினுடைய அட்வான்ஸ் கொடுக்கும். என்ன தெரியுமா? ஒரு சின்ன காணிக்கை. ஐயா எனக்காக தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. ஒருவேளை ஆண்டவர் எனக்கு ஒரு குழந்தைய கொடுத்தாருன்னா நான் வந்து இது 8வது நாள்ல விருத்த சேதனம் பண்ண வரேன் பாரு, அப்ப வெயிட்டா காணி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அட்வான்ஸ் கொடுத்துட்டு போவோம்.
இது பெண்கள். இந்த பக்கம் யூதர் அல்லாதவர்கள். அவன் ஒருத்தன் வந்து முட்டி போட்டுனுப்பான், ஐயா எனக்கு உடம்பு சரியில்லை, ஜெபம் பண்ணுங்க. ப்ரேயர் பண்ணுவாரு, காணிக்க கொடுப்பாங்க. இவருக்கு கலெக்ஷன் பத்தல. பிரதான ஆசாரியனுக்கு சொல்லுங்க தைரியமா, நம்மள இதைத்தானே சொல்லணுக்கிறோம். காணிக்கே வருதுல்ல பிரித, கலெக்ஷன் பத்தல. என்ன பண்ணா, இப்படி எல்லார்கிட்டையும் ஜெபம் பண்ணி காணிக்க வாங்குறதுக்கு பதிலா இங்க கடை கட்டிட்டான். என்ன கட்டிட்டான்? கடை கட்டிட்டான். இந்த 2 தூணை ஒன்னா சேர்த்து ஒரு கடை, ஈசோப்பு தண்டு. இந்த 2 தூணை ஒன்னா சேர்த்து ஒரு கடை, சாம்பிராணி. இந்த 2 தூணை ஒன்னா சேர்த்து ஒரு கடை, பொறா. இந்த 2 கடை ஒன்னா சேர்த்து ஒரு கடை, ஆடு பஸ்க பலியை செலுத்துறா. இப்படி வரிசையா கடை கட்டிட்டான். இங்க மணி எக்ஸ்சேஞ்சு, லாஸ்ட் கவுண்டர்னா மணி எக்ஸ்சேஞ்சு. இப்ப வெளிநாட்டுல இருந்து நீ வந்தியானா ஏர்போர்ட்ல என்ன இருக்கும்? மணி எக்ஸ்சேஞ்ச். அமெரிக்கன் டாலர் குத்தவன இந்தியா பணத்தை கொடுப்பாங்க. தேவாலயத்துக்கு ராயனுடைய சொரூபம் பொதிக்கப்பட்ட பணத்தை காணிக்க கொடுக்க முடியாது. நீ எத்தனை போய் 500 ரூபாய் கொடுக்குவ, அதை வாங்கிக்கின்னு வெளியே எங்குமே ஒரு டீ வாங்கி குடிக்க முடியாத ஒரு காசை கையில கொடுப்பான். அதை எத்தனை போய் எங்க போட்டுடணும்? தேவாலயத்துல காணிக்க போட்டுடணும். புரியுதா இல்லையா? புரியுற மாதிரி தமிழ்ல பேசுங்கிறனா இல்ல எபிரேயத்துல பேசுங்கிறனா? உங்களுக்கு தான் தெரியுமே எல்லா வித்தைங்களும். சரி, இது மணி எக்ஸ்சேஞ்ச். இந்த மணி எக்ஸ்சேஞ்சில் யார உட்கார வச்சான் தெரியுமா? மச்சான. பொண்டாட்டிக்கு அண்ணன் தம்பிய வேற யாருன்னா உட்கார வச்சா அவ விட மாட்டா, கேட்டுன்னு தான் இருப்பா. நடந்ததை நம்ப சொல்றான், அதுல என்ன பயம் நம்மளுக்கு? ஏசுநாதர் வந்தாரு, பிரதான ஆசாரியன்டே உனக்காக ஜனங்க வந்து முழங்கால் படிட்டு காத்துங்கிற இந்த இடம்டா இது. தேவாலயத்துல அவங்களுக்கு இடம் இல்லை, அவங்க இங்கதான் உன்னை சந்திக்கணும். அவங்களுக்காக நான் திட்டம் போட்டு ஒதுக்கி வச்ச இடத்த கடைகட்டி மச்சானுக்கு வாடகைக்கு விட்டுட்டிய, நியாயமாடா அப்படின்னுட்டு ஜாட்டி எடுத்து ஃபர்ஸ்ட் யார காலி பண்ணாரு? காசுக்காரர், அப்புறம் புறா விக்கிறவங்க எல்லாத்தையும் சுத்திகரிச்சுட்டு என் வீடு எல்லா ஜனத்துக்கும் இதை. இந்த மகிமை யாருக்கு? ரெட் கார்பெட் யாருக்கு? பிரதான ஆசாரியனுக்கு. மகிமையான அந்த அபிஷேகத்தை, அந்த கிருபைய சல்லிக்கு காசுக்கு போய் வித்துட்டிய, துட்டுக்கு வித்துட்டிய, தகுமா? தகுமா? நமக்குன்னு ஒரு கெத்து வேணா? நமக்குன்னு ஒரு பிரஸ்டேஜ் வேணா? எதுக்கெல்லாம் நம்ம போய் நம்மள அடமானம் வைக்கிறது? டவுலுக்கும் லுங்கிக்குமா? பேண்ட் ஷர்ட்டுக்கா 200 ரூபாய்க்கு பேண்ட் ஷர்ட். அது டிசம்பர் மாசம் ஆனா வீட்டுங்கள்னா ரொம்பிடுத. பாஸ்டங்க வீட்டுல உன்ன 100 பேரை ஆசீர்வதிக்கும்படியா கர்த்தர் வச்சிருக்கிறப்போ நீ அதை வாங்க போலாமா? ஐயோ ஆண்டவரே, ஏன் என்ன இப்படி முறைக்கிறீங்க? நான் இந்த பிரதான ஆசாரியனை பத்தி தான் சொல்லுகிறேன். ரெட் கார்பெட்ல நடக்க வேண்டிய இவன் கடை கட்டி விட்டதுனால இவன் மேல இந்த மரியாதை போச்சு. ஆனா நம்ம ஆசாரியர் அப்படி இல்லை. அவருடைய சொந்த ரத்தத்தை சிந்தி அவரை சாட்டில அடிச்சாங்களே, ஏரோது அரண்மனையிலிருந்து கொல்கத்தாவில் சிலுவையில அறையிற இடம் வரையில அவருடைய ரத்தம் சொட்டு சொத்தா சிந்தின்னு போச்சு. அந்த ரத்தத்தின் மேல நடந்தாரு, சிலுவையில் அறையப்பட்டாரு, அடக்கம் பண்ணப்பட்டாரு, 3வது நாள் உயிர்த்தெழுந்தார். எல்லா பிரதான ஆசாரியனுக்கும் மேலான பிரதான ஆசாரியனா அவரை மாறிட்டார். அதனால தான் ஊசில குத்துனா என்னான்னு அவருக்கு தெரியும், ஜாட்டில அடிச்சா என்னான்னு அவருக்கு தெரியும், கெட்ட வாரத்துல திட்டினா என்னான்னு அவருக்கு தெரியும், பரியாசம் பண்ணா அதனால ஏற்படக்கூட மன உளைச்சல் என்னான்னு அவருக்கு தெரியும்.
நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க முடியாத பிரதான ஆசாரியன் நமக்கு இல்ல. எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டு நம்மிடத்துல பாவம் இல்லாத பிரதான ஆசாரியர் நமக்குண்டு. ஆகவே இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையில சேரக்கணும். சரி, இங்க நடந்துன்னு போய் ஜனங்களுக்காக திறப்பிலே நிற்க வேண்டிய பிரதான ஆசாரியன். லாஸ்டா, டியூட்டிஸ் ஆஃப் an high priest to be a mediator between God and men. பிரதான ஆசாரியன் வேலையே ஆண்டவருக்கும் மனிதருக்கும் மத்தியில எப்படி இருக்கணும்? மத்தியஸ்தரா இருக்கணும். அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்குன்னு எழுதுறப்போ நினைக்கிறேன், கலாத்தியரா எபேசியர் தான் இரு தரத்தாரையும் ஒப்புரவாக்கி. எபேசியர் தான் இல்ல? தேங்க்யூ. ரைட். நம்மளையும் ஆண்டவர் என்ன பண்ணாரு? உடன்படிக்கைக்கு மத்தியஸ்தரானார். அப்போ இந்த அமைப்புல அவர் பொருந்தல, மாறாக தனக்குன்னு ஒரு ரெட் கார்பெட் போட்டுக்கினார். அவரே அவருடைய ரத்தத்தாலேயே. அவர் ஏசாயாவுல இதை வாசிக்கிறோம், இதை மட்டும் சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். ஏசாயா 53 9ஆம் வசனம். துன்மார்க்கரோடு அவருடைய பிரேத குழியை நியமித்தார். துன்மார்க்கரோடே அவருடைய பிரேதிய குழியை நியமித்தார்கள். ஆனாலும் அவர் மரித்த போது ஐஸ்வர்யவானோடே இருந்தார். அவர் கொடுமை செய்யவில்லை. அவர் வாயில் வஞ்சனையும் இருந்ததில்லை. இப்படிப்பட்ட பிரதான ஆசாரியர் நமக்கு உண்டு. அல்லேலூயா. கமிஷன் வாங்குற பிரதான ஆசாரியர் நமக்கு இல்ல. ரத்தத்தையே நமக்காக சிந்தி ஜீவனை கொடுக்கிற பிரதான ஆசாரியர் நமக்கு உண்டு. ஆரோன் வயித்துல இவரு பொறுக்கலையே, இவர் எப்படி பிரதான ஆசாரியர் ஆனார் அப்படின்னு டென்ஷனா பாக்குறீங்களா? பார்க்காதீங்க. இவர் எந்த முறையில பிரதான ஆசாரியார் ஆனாரு அப்படிங்கிறத நாளைக்கு காலையில படிக்கலாம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். டீ பிரேக்குக்கு போயிட்டு விசில் அடிக்க வைக்காதீங்க.